ப்ரைஸ்லாம் இருக்கிறத நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாட்டு, ஸ்டோரி, ப்ரேயர் பார்க்க போகிறோம். சாங் வர்ஷிப் போட்டுட்டேன், எல்லோரும் கேட்டுட்டிங்களா? சரி, அடுத்து பாட்டு, ஸ்டோரி, ப்ரேயர். இதில் எல்லோரும் ஓகே ரெடியாக இருந்துக்கோங்க. இப்போ பறக்க போகிறீங்க. உடனே பறக்க போகிறீங்க மீன்ஸ் லிட்ரலாக நீங்கள் ஃபிசிக்கலாக பறக்க போகிறது கிடையாது. நம்ம இருக்கிற பொசிஷன்லேருந்து கர்த்தர் அதாவது உயர்வை தரப்போகிறாரு. பயங்கரமான உயர்வை தரப்போகிறாரு. இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்ததுக்கு பயங்கரமான உயர்வு, மகிமை எல்லாம் கிடைக்க போகுது கர்த்தரால். சரியா? பார்க்கலாமா? பாட்டு பார்க்கலாமா? கர்த்தரின் மனமகிழ்ச்சி உன்னை சூழ்ந்திடும், பூமியின் உயர்விடங்கள் உன்னை வரவேற்கும். கர்த்தரின் மனமகிழ்ச்சி உன்னை சூழ்ந்திடும், பூமியின் உயர்விடங்கள் உன்னை வரவேற்கும். பரலோக சுதந்திரத்தால் போஷிப்பாரே, வானத்தின் பலகனியை திறந்திடுவாரே. பரலோக சுதந்திரத்தால் போஷிப்பாரே, வானத்தின் பலகனியை திறந்திடுவாரே. நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். உன்னை ஒடுக்கும் கட்டுகள் எல்லாம் இன்றோடு அவிழ்ந்திடும். முன்னேற தடையாய் நிற்கும் சங்கிலிகள் அறுந்திடும். உன்னை ஒடுக்கும் கட்டுகள் எல்லாம் இன்றோடு அவிழ்ந்திடும். முன்னேற தடையாய் நிற்கும் சங்கிலிகள் அறுந்திடும். உனக்குரிய தரிசனம் நிறைவேற துவங்கிடும். அனுகூல வாசல்கள் உனக்காக திறந்திடும். உனக்குரிய தரிசனம் நிறைவேற துவங்கிடும். அனுகூல வாசல்கள் உனக்காக திறந்திடும். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். நீதியின் சூரியன் உன் மீது உதித்திடுவார். இயேசு தம் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் தந்திடுவார். நீதியின் சூரியன் உன் மீது உதித்திடுவார். இயேசு தம் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் தந்திடுவார். துன்மார்க்கன் உன் காலில் சாம்பலாய் மாறிடுவான். மின்னலை போலவே சத்துரு விழுந்திடுவான். துன்மார்க்கன் உன் காலில் சாம்பலாய் மாறிடுவான். மின்னலை போலவே சத்துரு விழுந்திடுவான். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ மேலே
எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமான ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்கா? எனக்கு பயங்கரமாக இருக்குது. அப்படியே அப்படியே தெம்ப ஏதோ குடித்த மாதிரி இருக்குது. பயங்கர அப்படி தேற்றுவதற்கான பாடல் மாதிரி இருக்குது. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மேலே பறக்க போகிறோம். சரி, ஓகே. அடுத்து ஸ்டோரியில் நம்ம ஹீரோ யோசேப் பற்றி பார்த்துட்ருக்கோம். அதாவது யாக்கோபோட பசங்க மொத்தம் 12 பேர். எப்படின்னு கேட்டால், லேயாளுக்கு 6 பசங்க, அப்புறம் ராக்கேலுக்கு 2 பசங்க, 8 ஆச்சா. ஒரு 4 பசங்க எங்கேருந்து வந்தாங்கன்னா, ராக்கேலோட வேலைக்காரிக்கு ஒரு 2 பசங்க, லேயாலோட வேலைக்காரி ஒரு 2 பசங்க. ஸோ டோட்டலி 12 சன்ஸ். ஓகே. இப்போ இந்த ராக்கேல் வந்து டெலிவரி, அது யார், பெஞ்சமினை டெலிவரி ஆனதுமே ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான டெலிவரி. அது டெலிவரி ஆனதுமே அவங்க இறந்து போயிடுறாங்க. ஸோ ரொம்ப அந்த ரொம்ப வயசாகி தான், யாக்கோபுக்கு ரொம்ப வயசானதுக்கப்புறம் தான் 2 பேருமே பிறக்கிறான். அதில் யோசேப் மேலே ரொம்ப ரொம்ப பாசமாக இருக்கிறார். பெஞ்சமின் மேலேயும் பாசம் உண்டு. ஏன்னா ராக்கேல் அவருக்கு பிடிச்ச மனைவி, அப்படி தானே? ஸோ யோசேப் மேலேயும் பெஞ்சமின் மேலேயும் ரொம்ப பாசம். அதுலேயே யோசேப்புக்கு ஸ்பெஷலாக அங்கியெல்லாம் தச்சு அவனை போட்டு அழகு பார்த்து இஸ்ரவேல், யாக்கோபுங்கிற நேமை சொல்லக்கூடாது, இஸ்ரவேல்னு சொல்லணும்னு கர்த்தர் மாற்றிட்டாரு. சரி, அப்போ அது வந்து மற்றவங்க மேலே மற்றவங்களுக்கு அது ரொம்ப பொறாமையாக இருக்குது. இவனுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலாக அங்கீலாம் இவர் கொடுக்குறாருங்கிற மாதிரி. அப்போ ஒரு வாட்டி அவன் சொப்பனம் காண்றான். அந்த சொப்பனத்தை சொல்லவும் செய்கிறான். ஏற்கனவே அவன்லாம் இவங்க மேலே கொலை வெறியில் இருக்கான். இவன் அதில் சொப்பனத்தை வேறு எப்படி கண்டிருக்கான்.